ஸோ ஒவ்வொரு பிக் பாஸ் சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா, இதில் கலந்துக்கிற போட்டியாளர்களினுடைய சம்பள விவரங்கள தெரிஞ்சுக்கிறதுல ரசிகர்களுக்கு ஒரு தனி ஆர்வம் உண்டு. புகழ் வெளிச்சம் தர்றதோட சாப்பாடு, சம்பளமும் தராங்க அப்படிங்கிற மாரியா, போட்டியாளர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்ட சம்பவங்களும் இந்த ஷோல அரங்கேறி இருக்குது. ஒவ்வொரு சீசன்லையுமே போட்டியாளர்கள் ஏன் சில சீசன்களில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற கமலோட சம்பள விபரத்தை கூட நாம் வெளியிட்டிருப்போம். ஸோ அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் 7ல் கலந்துக்கிட்ட போட்டியாளர்களினுடைய சம்பள விபரத்தையும் இப்போ நம்ம திரட்டியிருக்கோம். ஸோ இந்த சீசனில் யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம், யார் ரொம்பவே குறைவான சம்பளம் வாங்கினது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா விசித்ரா. ஸோ விசித்ராவை பொறுத்தவரை அதிக சம்பளம் வாங்குகிற போட்டியாளர் வந்துட்டு இவங்க தான் இந்த சீசனில். விசித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இவங்க சீனியர் நடிகை அப்படிங்கிறதுனாலையும் ஏற்கனவே குக்கு வித் கோமாளி ஷோவில் இவங்க கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் இப்போதைக்கு லைம் லைட்டில் இருக்கிறதுனால சேனல் தரப்புல இருந்து இவங்களுக்கு இவ்வளோ சம்பளத்துக்கு வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் அவங்க ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முதலான விஜய் டிவி சீரியல்களில் நடித்த விஷ்ணு அண்ட் யுகேந்திரன், கானாபாலா, ரவீனா. ஸோ இவங்க 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சம்பளம் வந்துட்டு 25,000 ரூபாயாக வந்துட்டு பேசப்பட்டதாக தெரியுது. யுகேந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காகவே அவர் மலேசியாவிலேருந்து சென்னைக்கு வந்தார். ஆனாலும் சில வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகி நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறிட்டார். விஷ்ணு திறமையாக விளையாடிட்டு வர்றதோட டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் மூலியமாக முதலாக இப்போ ஃபினாலேக்குள்ளேயும் போயிட்டார். கானாபாலாவும் ஆர்வப்பட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவர் தான். ஆனால் சேனல் எதிர்பார்த்த கண்டென்ட் அவர் தரலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இவர் மேலே சேனலுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. 90 நாட்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கழித்த ரவீனா போன வாரம் எவிக்ட் ஆனதும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அடுத்ததாக தினேஷ், மாயா, பிரதீப். ஸோ இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான சம்பளம் வந்துட்டு 20,000 ரூபாயாக வந்துட்டு பேசப்பட்டிருக்குது. ஸோ இவங்களில் போட்டியாளர்கள் சிலர் புகார் தந்ததை தொடர்ந்து அதிரடியாக நிகழ்ச்சியிலிருந்து பிரதீப் வெளியேற்றப்பட, மாயா, தினேஷ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க 20,000 ரூபாய் சம்பளத்தோட. அடுத்ததாக யாரோ எதிர்பாராத நொடியில், அதாவது இந்த சீசனில் கடைசி நிமிடத்தில் கமிட் ஆனவர் தான் கூல் சுரேஷ். பொருளாதார ரீதியில் தான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறதா சோஷியல் மீடியாவில் வீடியோ வெளியிட்ட அடுத்த சில மணி நேரங்கள்லேயே நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சதா சொல்கிறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் சம்பளமாக வந்துட்டு பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இவர் போக அர்ச்சனா, அன்னபாரதி, பிராவோ, பூர்ணிமா, ஐஷு, மணி, சரவண விக்ரம், அக்ஷயா, விஜயவர்மா, வினுஷா, இந்த மாதிரியா இந்த சீசனோட பெரும்பாலான போட்டியாளர்களுக்கு ஒரு நாளுக்கான சம்பளமாக 15,000 ரூபாய் பேசப்பட்டிருக்குதான். இவங்களில் அர்ச்சனா, மணி, விஜயவர்மா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நிகழ்ச்சியில் தொடர்றாங்க. வைல்ட் கார்டு மூலியமாக என்ட்ரி கொடுத்து நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாலுமே வலுவான ஒரு போட்டியாளராக இருக்கிற அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தான் அதிகமாக அடிபடுது. வினுஷா நிகழ்ச்சியில் அவ்வளோ ஆர்வம் காட்டாதவங்களா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. பூர்ணிமா பணப்பட்டி டாஸ்க் மூலியமாக பெட்டியில் வைக்கப்பட்ட 16 லட்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியேறி இருக்கிறாங்க. இந்த சீசனில் குறைவான சம்பளம் வாங்கினவங்க அப்படின்னா இந்த 3 பேரை தான் கை காட்டுறாங்க. இவங்களில் ஆக்சுவலாக ஜோவிகா, நிக்ஷன், அனன்யா. ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டாங்களாம். இவங்களில் அனன்யா பார்த்தீங்கன்னா வாரமே எவிக்ட் ஆன நிலையில் வைல்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரப்பட்டுச்சு. ஆனால் மறுபடியும் கூட நின்று ஆடாமல் வந்த வேகத்திலேயே அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க. ஜோவிகா அண்ட் நிக்ஷன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லலாம். பட் இவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 தான். ஸோ இந்த சீசனில் எவிக்ட் ஆகாமல் இறுதி வரைக்கும் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் நினைக்கிற ஒரு போட்டியாளரினுடைய பெயரை கமெண்ட்டில் பதிவிடுங்க.